வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மிக முக்கியமான செய்தி இது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த 8வது ஊதியக் குழுவின் நிலை என்ன? அரசிதழ் அறிவிப்பு ஏன் தாமதமாகிறது? முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடந்த ஜனவரி மாதம் 8வது ஊதியக் குழுவை அமைப்பதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இது விக்சித் பாரத் கனவை நனவாக்குவதோடு மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்றும் நுகர்வை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட 8 மாதங்கள், அதாவது 237 நாட்களுக்கும் மேலாகியும் ஊதியக் குழுவுக்கான தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய குறிப்பு விதிமுறைகள் குறித்த அரசிதழ் அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த தாமதத்திற்கான காரணம் குறித்து மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர், 8வது ஊதியக் குழுவின் குறிப்பு விதிமுறைகளுக்கான ஆலோசனைகள் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து இன்னும் பெறப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஜனவரி மற்றும் பிப்ரவரி 2025 இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இந்த ஆலோசனைகள் முழுமையாக வந்தடையாததே தாமதத்திற்கான முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். இந்த தாமதம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட போது அதன் அறிவிப்பு வெளியான 156 நாட்களுக்கு பிறகுதான் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த அறிவிப்பு வெளியானது. ஆனால் இந்த முறை தாமதம் 237 நாட்களை தாண்டியுள்ளது. இதற்கிடையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவலை நிவாரணம் கணக்கிட பயன்படுத்தப்படும் அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஜூலை 2025க்கான இந்த குறியீடு 1.5 புள்ளிகள் அதிகரித்து 146.5 ஆக உயர்ந்துள்ளது. இது ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் ஃபிட்மென்ட் காரணியை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு இந்த செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வரும்பொழுது அகவலைப்படி 0 மீட்டமைக்கப்படும். 8வது ஊதியக் குழுவின் சாத்தியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஊடக அறிக்கைகளின்படி ஊழியர்களின் சம்பளம் 40% முதல் 50% வரை உயர வாய்ப்புள்ளது. ஃபிட்மென்ட் காரணி 1.92 முதல் 3 வரை நிர்ணயிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் சம்பள உயர்வுக்கான ஃபிட்மென்ட் காரணி போலவே ஓய்வூதியம் உயர வாய்ப்புள்ளது. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அவை நடைமுறைக்கு வர 2027 அல்லது 2028 வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர் அமைப்புகள் இந்த செயல்முறையை விரைவுபடுத்துமாறு அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.